இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான டீ கடை வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு வெங்காய போண்டா நல்லா சுட சுட காஃபி டீ கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு 4 பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா நம்ம உதிரி உதிரியாக வர மாதிரி உடச்சி விடணும். அதனால் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா பிசைஞ்சோம்னா அது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். தனித்தனியாக வெங்காயம்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், உதிரி உதிரியாக. இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதோட உப்பு வெங்காயத்தோடு நல்லா உப்பு சேர்த்து கலந்தோம்னா அது நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்காக முன்னாடியே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். கை வச்சு எல்லாம் கலங்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து விட்டோம்னா எல்லாம் கலந்து வந்துடும். இப்போ நாம் இதோட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் விடாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் இதோட சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஆனால் நான் சோடா உப்பு சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தொளிச்சிக்கலாம் கையில் விட்டு. அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம உப்பு போட்டு பெசரி வச்சோம். அதனால் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு. இப்போ எடுத்து இதை நல்லா உருண்டை பிடிச்சி தட்டியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி இப்படி கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்தினோம்னா போதும். இப்போ ஒரு தட்டில் இதே மாதிரி எல்லாமே அப்படியே தட்டி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக தட்டினா போதும். லைட்டாக ஒரு அழுத்து அழுத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி போண்டாவை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னால் நம்ம இதை போண்டாவை பொரித்து எடுத்துக்கலாம். போண்டாவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி செவந்து வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் திருப்பி விட்டாச்சு. நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். மொறுன்னு சூப்பரான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு ஈடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா உள்ளே வெந்து வரும். ரொம்ப சுவையாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, நல்லா மொறு மொறுன்னு வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட காஃபி, டீ இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.